சரியான சாப்பாட்டு ராமனா இருப்பான் போல இருக்கு. பாரு, சட்டி சட்டியா திங்குறான். சாப்பாட்டுறாமா இப்படின்னு அதிகமா சாப்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ருசிச்சு சாப்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து நாம சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும்? அதுதான் சாப்பாட்டு ராமன். போதுங்கிற அளவுக்கு வயிறு முட்டை சாப்பிடும் சாப்பாடு பிரியர்களை ஏன் இப்படி சொல்றோம் தெரியுமா? இந்த சாப்பாட்டுக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அந்த சுவாரஸ்யமான கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா? 14 ஆண்டுகள் வனவாசம் போயிருந்த ஸ்ரீராமர் ராவணனை போர்ல வெற்றி பெற்று தன்னுடைய அயோத்தி நாட்டுக்கு திரும்பக்கூடிய அந்த சமயத்துல தன்னுடைய குருவாகிய பரத்வாஜ முனிவரை பாக்குறதுக்காக போறாரு. அவர்கிட்ட நல்லாசி பெற்று அதுக்கப்புறம் தான் அயோத்திக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு முடிவோட போறாரு. அதன்படி தன்னுடைய தம்பி லக்ஷ்மணன், ஹனுமன் மற்றும் சீதை இவங்க 3 பேரையுமே தன் கூடவே கூட்டிட்டு பரத்வாஜ முனிவரை பார்க்க போறாரு. அந்த முனிவரை சந்திச்சு அவர் நினைச்ச மாதிரியே அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டாரு. அப்போ பரத்வாஜ முனிவர் ராமரை பார்த்து, தாங்கள் அனைவரும் கட்டாயம் இன்று இரவு இங்கே உணவருந்தி விட்டு தான் செல்ல வேண்டும் அப்படின்னு அன்பு கட்டளையும் விதிக்கிறாரு. ராமரால அதை தவிர்க்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. ரொம்பவும் குழம்பி போய் நிக்கிறாரு. ஏன்னா அவருடைய தம்பி பரதன் ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லும் போது அவர் ஏற்றுக்கொண்ட சபதம் ஒண்ணு இருக்கு. 14 ஆண்டுகளுக்குள் அண்ணனாகிய ராமர் அயோத்திக்கு திரும்பி வரவில்லை என்றால் நான் தீக்கிரையாகி என் உயிரையே மாய்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை நினைச்சுதான் ராமர் பயப்படுறாரு. ஏன்னா 14 ஆண்டுகள் முடிவடைஞ்ச இந்த நிலையில ராமர் அயோத்திக்கு திரும்பலனா பரதன் தன் உயிரையே மாய்த்துக் கொள்வான் அப்படிங்கிற அச்சம் ராமருக்கு வந்தது. அதனாலதான் அவருடைய குருவின் அன்பு கட்டளையை ஏற்கிறதுக்கு யோசிக்கிறாரு. அப்பதான் ராமருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. குருவின் பேச்சை மீறி நம்மால் அங்கு செல்லவும் முடியாது. ஒருவேளை குரு சொன்னது போல் இன்றிரவு இங்கே தங்கிவிட்டால் அங்கு பரதனின் நிலைதான் என்ன? பேசாமல் நாம் இங்கே இருந்துவிட்டு அனுமனிடம் அயோத்திக்கு சென்று பரதனிடம் போரில் வென்று விட்டதாகவும் விரைவில் அயோத்தி திரும்பி விடுவோம் என்றும் ஒரு தகவலை கூறிவிட்டு வர சொன்னால் என்ன அப்படின்னு யோசிச்சபடியே அனுமனை கூப்பிட்டு, நீ அயோத்திக்கு சென்று பரதனிடம் நாம் வெற்றி பெற்றதை கூறிவிட்டு நான் விரைவில் அயோத்திக்கு வந்து விடுவேன் என்பதையும் கூறிவிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ராமனுடைய கட்டளையின்படி ஹனுமனோ அயோத்திக்கு போய் பரதன் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வேகமா ராமர் இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அனுமன் அயோத்தி வரைக்கும் போயிட்டு வர ரொம்ப தாமதமாகும் அப்படிங்கறதால பரத்வாஜ் முனிவர் அனுமனை தவிர்த்து மத்த எல்லாருக்கும் இலை போட்டு உணவும் பரிமாறிட்டாரு. ஆனா அனுமன் அங்க இல்லாததால அவருக்கு மட்டும் இலை போடவே இல்ல. ஹனுமன் சீக்கிரமே திரும்பி வந்துருவாருங்கிறது ராமருக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அதனால அவர் சாப்பிடக்கூடிய அதே இலையிலேயே ஒரு புறம் சாப்பாட்டையும் இன்னொரு புறம் காய்கறிகள் கனிகளை வைக்கும்படி சொன்னாரு. இப்போ ராமருடைய இலையில எல்லா வகையான பதார்த்தங்களும் அதிக அளவிலேயே இருந்தது. அவர் அப்படி வைக்க சொன்னதுக்கு காரணம் அனுமன் சாப்பாடை விட காய்கள் கனிகள் இது அதிகமா விரும்பி சாப்பிடுவாருங்கிறதால அவருக்கு இன்னொரு புறம் இருக்கக்கூடிய இலைகள்ல இதை எல்லாத்தையும் வைக்க சொன்னாரு. ராமரோ காய்கள் கனிகளை விட சாப்பாட்டையே அதிகமா விரும்பி சாப்பிடுவாருங்கிறதால தன்னுடைய இலைய 2ஆ வகுத்து உணவுகளை இப்படி பரிமாற சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அனுமன் வரத்துக்கு முன்னாடியே அவர் சாப்பிட்டுட்டு இலைய மூடிட்டாருன்னா அது அனுமனை விட்டுட்டு சாப்பிட்டதுக்கு சமமாயிடும். அதனால அனுமன் வர வரைக்கும் தன்னுடைய இலையில சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. அயோத்தியில இருந்து திரும்பி வந்த அனுமனை கூப்பிட்டு தனக்கு எதிரா உட்காந்து சாப்பாட சாப்பிடும்படி சொன்னாரு. இப்போ ஒரே இலையில ராமரும் ஹனுமனும் தன்னுடைய விருந்த முடிச்சிட்டாங்க. தனக்காக காத்திருந்த பரதனுடைய உயிர் பிரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காகவும் அதே சமயத்துல தன்னுடைய குருவாகிய பரத்வாஜரின் பேச்ச தட்டக்கூடாதுங்கிறதுக்காகவும் ராமர் இப்படி ஒரு முடிவெடுத்து ஹனுமன் வர வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததாலதான் அவருக்கு சாப்பாட்டு ராமன்ற பேர் வந்தது. அதனாலதான் இப்ப வரைக்கும் அதிகமா சாப்பிடுறவங்கள நாம சாப்பாட்டு ராமன்னு சொல்றோம். இந்த கதையை சொன்ன பிறகு எனக்கு இன்னும் ஒரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. நாம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த சாப்பாடு மட்டும் பத்தாது. நாம எந்த திசையில உட்காந்து சாப்பிடுறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கு அப்படிங்கறத சாஸ்திரமும் சொல்லுது. ஒரு வேளை உணவு சாப்பிடுறவங்கள யோகிகள்னும் 2 வேளை உணவு சாப்பிடுறவங்கள
போகிகள், அதாவது அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னும் 3 வேளை உணவு சாப்பிடுறவங்கள ரோகிகள்னு சொல்றோம். ரோகி அப்படிங்கிறது நோயாளி அப்படிங்கிற பொருளை குறிக்கிறதா நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, நாம எந்த திசையில உட்கார்ந்து சாப்பிட்டா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம சாஸ்திரம் சொல்லுது. முதல்ல கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து சாப்பிடுறதால நமக்கு நல்ல கல்வி வளம் மட்டும் கிடைக்கிறது இல்லாம ஆயுளும் விருத்தியாகும். இந்த திசையை நோக்கி நாம உட்கார்ந்து சாப்பிடும் போது நாம சாப்பிடக்கூடிய உணவு சீக்கிரமா செரிமானமாகி நம்ம மூளையும் உற்சாகம் அடையுமா. முக்கியமா வயதானவர்கள் இந்த திசையை நோக்கி உட்கார்ந்து சாப்பிடும் போது நல்ல ஆரோக்கியத்தை தர்றது மட்டும் இல்லாம மன அழுத்தத்தையும் டென்ஷனையும் குறைக்குமா. நோய்வாய்ப்பட்டவங்களும் இந்த திசையை நோக்கி உட்கார்ந்து சாப்பிடுறது நல்லது அப்படிங்கறதையும் சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது இந்திரனுக்கு உரியது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா மேற்கு திசைன்னு சொல்லப்படுறது செல்வத்தின் அதிபதியாகிய மகாலட்சுமிக்கு உரியது. அதனால மேற்கு திசையை நோக்கி உட்கார்ந்து சாப்பிடுறதால நல்ல செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் மேற்கு திசையை நோக்கி உட்கார்ந்து சாப்பிடும் போது வியாபாரத்துல நல்ல லாபம் தரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அதே நேரத்துல உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த மேற்கு திசையை நோக்கி உட்கார்ந்து சாப்பிடுறதால 2 குடும்பங்களுக்கும் இடையே பகை உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்ததா வடக்கு திசை. இந்த வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடுறதால நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியான முறையில ஜீரணம் ஆகாது. அதனால நமக்கு அஜீரண கோளாறுகளும் ஏற்படும். நம்ம ஆரோக்கியத்துல பல்வேறு குறைபாடுகளும் வந்து சேரணும் சொல்லப்படுது. இந்த திசையானது சிவனுக்குரியதுன்னு சொல்லப்படுது. அடுத்ததா தெற்கு திசை. இது யமதர்மனுக்கு உரிய திசை. இந்த திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடும் போது நமக்கு அழியாத புகழ் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவா நாம செய்யக்கூடிய காரியங்கள் என்னதான் சரியா இருந்தாலும் அதுக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருக்காது. நாம கஷ்டப்பட்டு செஞ்சு முடிக்கிற ஒரு வேலைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய புகழ்ச்சிங்கிறது மற்றவருக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் நடந்திருந்ததுன்னா நீங்களும் இந்த திசை நோக்கி அமர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், புகழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னும் சாஸ்திரம் சொல்லுது. இந்த சாஸ்திரம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் நம்புறதும் நம்பாததும் அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா நாம எப்போதுமே சாப்பிடும் போது ஆரோக்கியமான உணவுகளை அளவான முறையில எடுத்துக்கிட்டு வரும்போது பல நோய்கள்ல இருந்து நம்மள தள்ளி வைக்கவும் நல்ல ஆயுளையும் தரக்கூடும். கண்டிப்பா இந்த கதையை கேட்ட பிறகு உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறவங்கள பார்த்து சாப்பாட்டு ராமன்னு நாம சொல்றதுக்கான காரணம் என்னங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகள், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் இது எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். ஒரு தடவை சேனலுக்குள்ள இருக்க வீடியோஸை போய் பாருங்க. ஒவ்வொரு வீடியோஸ்லயும் உங்க வாழ்க்கைய மேம்படுத்தக்கூடிய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா அந்த கதைகள் எல்லாம் கேட்கும் போது உங்க மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சி உங்க வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது. கண்டிப்பா இந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பாக்குற வீடியோக்கு லைக் போடவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.